ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு வந்து ராதே வேஷமும், கிருஷ்ணர் வேஷமும் போட்டிருந்தோம். படையலுக்காக கேசரி, தயிர் சாதம், வெண்பொங்கல், சுண்டல், அவல் பாயாசம், வடை எல்லாமே வீட்ல செஞ்சாச்சு. பலகாரம்லாம் மட்டும் கடையில வாங்கியாச்சு. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ரெடி பண்ண போயிட்டோம் நானும் அக்காவும். அக்கா எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டுட்டு இருந்தா. பாப்பா அழகா காமிச்சிட்டு இருந்தா. எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணல. அவ்ளோ குவைட்டா இருந்தா. இந்த இயர் நாங்க ட்ரெஸ் எதுவுமே வாங்கல. இது பாப்பா 1 இயர் இருக்கும்போதே வாங்கிட்டோம். ரொம்ப பெருசா வாங்கிட்டோம். அது இந்த இயர் தான் எங்களால யூஸ் பண்ண முடிஞ்சது. போன வருஷமும் இந்த ட்ரெஸ் போட்டோம். ஆனா பெருசா தான் இருந்தது. இந்த வருஷம் ரொம்ப கரெக்ட்டா இருந்தது. எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே வாங்கல. அந்த செட்டுல வந்திருந்த மணியே நாங்க கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். கைக்குமே அதுல வந்திருந்தது. அதுவே யூஸ் பண்ணிட்டோம். பாப்பா அழகா போட்டுக்கிட்டா. ராதை வேஷத்துக்கு போடுறதுக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஷால்லாம் மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது. பாவாடை சட்டைலாம் வீட்லயே இருந்தது. ஷாலும், பொட்டு மட்டும் நாங்க அப்புறமா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே பாப்பா ஃப்ளூட் வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா. எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அவ இவ்ளோ அழகா கோஆப்பரேட் பண்ணது. அப்புறம் அக்கா வந்து நாம கட்டி வச்சு பாப்பாக்கு நாமம் போட்டு விட்டா. சாமி எடுத்து கீழ வச்சதுமே பாப்பா சாமி கிட்ட போயிட்டு விளையாடிட்டு இருந்தா. மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க ஒரு 4:00 போலவே கீழ போயிட்டு கால் வச்சு வைக்கிறதுக்காக கீழ போயிட்டோம். பாப்பா அழகா ஒண்ணொண்ணா வச்சுட்டு வந்திருந்தா. பார்க்கிங்ல மட்டும் எங்களுக்கு சரியா வரல. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் மாவு கலந்துட்டு மேல வர வர பாப்பாவே அழகா ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருந்தா. பின்னாடியே குங்கும மஞ்சள் வச்சுட்டு வந்துட்டாங்க. பாப்பா ரொம்ப ஹேப்பியா இருந்தா. கிருஷ்ணர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அவ ஏதோ ஜாலியா இருந்தது அவளுக்கு. அப்புறமா கொஞ்ச நேரம் டைம் இருந்தது சாமி கும்பிட்ற வரைக்கும். அதனால கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தா அப்படியே. சரி பூ பறிச்சுட்டு இருந்தோம். அ உதிரி பூ பறிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி உதிரி பூ பறிச்சுட்டு இருந்தேன். நானும் வந்து பறிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தா. அப்புறம் அவளும் வந்து பறிச்சுட்டு, அப்புறமா நாங்க கீழ போயிட்டு அவ காலர்ச்சிக்கு எல்லாமே பூ போட்டுட்டே வந்திருந்தோம். மேல வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து அழகா ஃப்ளூட் ஊதிட்டே உள்ள வந்து சாமி ரூமுக்கு போனா. அது ரொம்ப அழகா இருந்தது. நாங்க ஒரு டைம் தான் அந்த மாதிரி வர சொன்னோம். அவளுக்கு ஏதோ ஜாலியா இருந்தது போல. திருப்பி திருப்பி நான் வரேன், நான் வரேன்னு சொல்லிட்டு போய் பண்ணிக்கிட்டு இருந்தா அதே மாதிரி. 6:00 ஆனதுமே இலை போட்டு வீட்ல பண்ண டிஷ்ஷஸ்லாம் நம்ம இலையில வச்சாச்சு. அப்புறம் கடையில வாங்குன பலகாரமும் இலையில வச்சு, பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். ஏலே கிருஷ்ணா, சாப்பிடு கிருஷ்ணா. பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சோனே ராதை வேஷம் போடுறதுக்கு ஷாலு, பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அக்காவ ட்ரெஸ் போட்டு விட்டாங்க பாப்பாக்கு. மேக்கப் வந்து நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டா. அதனால நான் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாரு. அப்ப நான் தான் ராதை. நான் தான் ராதை. அப்ப சொல்லு சொல்லு சொல்லு. அப்ப நீ சொல்லுமா. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்ல போறேன். நான் தான் ராதை. அப்ப நீ சிரிச்சுன்னு சொல்லு. நான் தான் ராதைன்னுலாம் அழகா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் கிருஷ்ண ட்ரெஸ்ல ஃப்ளூட் வச்சு ஓடி வந்த மாதிரி இதுலயும் ஓடி வரேன்னு சொல்லி அதுவும் ஓடி வந்துட்டு இருந்தா. எங்க வீட்டு கிருஷ்ணர் அண்ட் ராதை எப்படி இருந்தாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் எடுத்த பிக்ஸ் இருந்தாலும் நான் ஆட் பண்றேன். அப்போ பாப்பா ரொம்ப குட்டியா இருந்தா. இப்போ வளர்ந்துட்டா. இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு.